Hi friends, today வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த சம் பாருங்கள். ப்ரூவ் தட் தி வெக்டார் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க இஸ் சொலோனாய்டல். பேர் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சொலோனாய்டல் எப்படி ப்ரூவ் பண்ணுங்கள். இது கொடுத்துருக்கிற வெக்டார் வந்து சொலோனாய்டலாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொலோனாய்டல்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ டெல் டாட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. டெல் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஆன்சர் வந்து நமக்கு 0வாக வந்துச்சுன்னா திஸ் இஸ் வந்து சொலோனாய்டல் வெக்டார். ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் முன்னாடியே தெரியும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 0 தான் லாஸ்ட் வரும். ப்ரூவ் தட் தான் கேட்டுங்க. ப்ரூவ் தட் சம்மெல்லாம் நமக்கு ஆன்சர் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம போன செம்மில் வந்து கேலி ஹாமில்டன் தியரம் பார்த்துருக்கோம்ல, அதில் ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். மேட்ரிக்ஸ் வந்து 0 தான் வரும். சேம் இதே மாதிரி தான் ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஓகேவா? சப்போஸ் இங்கே வந்து ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதே பிளேஸில் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஐ வெக்டார் ப்ளஸ் ஜெட்கே ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் கே சம்திங் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 வரணும். ஏ கொடுத்தா ஃபார்முலாவில் வந்து ஏ அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் எஃப் பி அந்த மாதிரி கொடுத்தா இதில் வந்து எஃப் டெல் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? ஆன்சர் வந்து நமக்கு 0 வரணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஏ வெக்டார் கூட அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து பாருங்கள், டைவர்ஸ்னால் ஏ வெக்டார்னு எழுதிக்கலாம், இல்லைனா டெல் டாட் ஏ வெக்டார்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும்ல, இந்த ஃபார்முலா தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த வெக்டார் யூனிட்லாம். இது டெல்லுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ டாட் இருக்குது, டாட் அப்படியே வச்சுக்கோங்க. ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். நமக்கு வந்து டாட் ப்ராடக்ட் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார்னால் என்ன வரும், 1 தான் வரும். இப்போ ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார்னால் 1. அப்போ கே வெக்டார் டாட் கே வெக்டார்னாலும் 1 தான். இப்போ நம்ம இங்கே ஐ இருக்குல்ல, ஐ வெக்டார் வந்து இந்த ஐ வெக்டார் தான் மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஜே வெக்டார் இருக்குல்ல, இந்த ஜே வெக்டார் வந்து இது கூட தான் மல்டிப்ளை பண்ணும். கே வெக்டார் வந்து இது கூட தான் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இது மல்டிப்ளை பண்ணோம். ஐ வெக்டார் என்ன ஆகும், 1 ஆகிடும். இப்போ தோ பை தோ எக்ஸு வைசெட், தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு வைசெட் இப்போ ப்ளஸ் இருக்குது. அப்புறம் ஜே வெக்டாரும் 1 ஆகிடும். இப்போ என்ன இருக்குது, தோ பை அண்ட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஜெட். சேம் அதே மாதிரி தான், தோ பை தோ ஜெட். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது இப்போ எக்ஸை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்ட். இதில் எக்ஸ் இருக்கா இந்த டேர்மில் இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணோம். இந்த டேர்மில் எக்ஸே இல்லை. அப்போ அந்த டேர்ம் என்ன, 0 தான். இப்போ என்ன வரும், இங்கே 0 தான். அப்புறம் ப்ளஸ்ஸு. இப்போ ஒய்யை பொறுத்து இந்த டேர்மை டிஃப்ரெண்டேஷன். இப்போ இதில் ஒய் இருக்கா, ஒய்யே இல்லை. அப்போ இதுவும் 0 தான். அப்போ இதுவும் பாருங்கள், இல்லை ஜெட்டே இல்லை. அப்போ இதுவும் 0 தான். இப்போ 0 + 0 + 0 ஆன்சர் என்ன வந்துச்சு, 0. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் சொலோனாய்டல்னால ஆன்சர் 0 வந்து. அப்போ 0 வந்துடுச்சுல. அப்போது given A vector is solenoidal. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இது வந்து 5 மார்க்காச்சு 10 மார்க்காச்சு அதிகமாக கேட்பாங்க இந்த சம்ம, இந்த ப்ரூவ் தட் சம்ம. இது பாருங்கள், ஏப்ரல் 2024 இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ தட் தி வெக்டார் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க இஸ் சொலோனாய்டு. இது சொலோனாய்டுனால ஸோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேம் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இருக்குல்ல, அப்படியே போட்டுக்கணும். டெல் டாட் ஏ வெக்டார், டைவர்சன் ஏ வெக்டார்னு போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். இப்போ டெல்லுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை அப்படியே போட்டுக்கணும். டாட் அப்படியே போட்டுக்கணும். ஏ வெக்டார் இருக்குல்ல, அப்படியே போட்டுக்கணும். இது அப்படியே எழுதிக்கணும். ஏ வெக்டார் என்ன இருக்குது, இதுதானே இருக்குது, இதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இதில் மல்டிப்ளை பண்ணணும். தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர், திரும்பி தோ பை தோ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்கொயர், தோ பை தோ ஜெட் மைனஸ், இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். ஓகேவா? ப்ளஸ்ன்னு போட்டால் ஆன்சர் வந்து தப்பாக வரும். மைனஸ் இருந்தால் மைனஸோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அதை அப்படியே போட்டுக்கினேன். இது வந்து டிஃப்ரெண்டேஜ் எக்ஸை பொறுத்து இந்த டைமை டிஃப்ரெண்டேஜ் பண்ணேன். எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், 2x பக்கத்தில் இருக்கிற ஜெட் ஸ்கொயர் அப்படியே வரும். ஓகேவா? சேம் அதே தான் பண்ணால் லாஸ்ட் 0 தான் வரும். ஓகேவா? இந்த 0 வந்துச்சு. given A vector is solenoidal. ஓகேவா? அவ்வளோதான், இது சிம்பிள். இது எக்ஸாமுக்கு வந்து 5 மார்க் 10 மார்க் வந்து அதிகமாக கேட்குறாங்கல்ல, ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு போட்டாலே 1 மார்க் போட்டுடுவாங்க. இந்த ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க் 2 மார்க்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தப்பானாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் வந்து 0 ஆன்சர் போட்டுடுங்க.
ஓகேவா, அடிக்காமல் எழுதணும். ஓகேவா, நம்ம அங்கங்கே அடித்து எழுதினா என்ன ஆகும், இது சம் ஏதோ தப்பாக இருக்குது நினச்சிக்கிட்டு மார்க் கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ தட் ப்ரூவ் தட்கெல்லாம் அடிக்காமல் லாஸ்ட் ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படி எழுதினா மார்க் அழகாக போட்டுடுவாங்க. அவ்வளோதான். இந்த சம் பாருங்கள், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க போன இயரில். டிட்டர்மின் தி கான்ஸ்டன்ட் ஏ ஸோ தட் தி வெக்டார் வி வெக்டார் கொடுத்துருக்காங்க இஸ் சொலனைட். அவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து சொலனைடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஏ வந்து கண்டுபிடிக்கணும், ஏக்கான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற ஏ இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட ஃபார்முலா என்ன, டெல் டாட் ஏ வெக்டர். ஆனால் இங்கே வி தானே கொடுத்துருக்காங்க, டெல் டாட் வி வெக்டர்னு போட்டுக்கணும். ஓகேவா, சேம் டெல்லோட ஃபார்முலா அப்படியே போட்டுக்கணும், வி வெக்டர் போட்டுக்கணும். வி வெக்டர் என்ன வேல்யூ அதை அப்படியே போட்டுக்கணும். இங்கே டிஃப்ரெண்டேஷன் வந்து பண்ணிவிடுவோம். ஓகேவா, இப்போ எக்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ண, எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ண எக்ஸ் என்ன ஆகும், 1 ஆகிடும். இங்கே எக்ஸ் இருக்கா இதில், அப்போ இது இங்கே எக்ஸ் இல்லைல்ல, அப்போ இது 0, அவ்வளோதான் 1. திரும்பி y பொறுத்து டிஃப்ரெண்ட், y வந்து என்ன ஆகும் 1. இங்கே வந்து z, இங்கே z இல்லை, அப்போ இது 0 தான். இங்கே z இருக்குது, z 1 ஆகிடும். மீதி ரிமைன் பக்கத்தில் எனக்கு ஏ, இது ஏ. ஓகேவா, 1 + 1 2, இது ஏ அப்படி இருக்கும். இப்போ ஏ தானே இங்கே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ 2 + ஏன்னா ஏ வந்து அப்படியே வச்சுக்கின்னு 2 வந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனால் -2 ஆகும். ஏ = -2. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ ஏ = -2 இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல 1 + 1 ப்ளஸ் இங்கே ஏ என்ன நமக்கு வந்துச்சு -2. இப்போ 1 1 2 இங்கே -2, ஆன்சர் என்ன 0. பாதி வந்துச்சுல, அவ்வளோதான். இப்போ சின்ன சம் தான், 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸு ஆன்சர் என்ன வரும், ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கினாலே போதும்.